தனுசு ராசி என்பர்களை பார்த்து எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவனுக்கு என்னப்பா கவலை, அவன் நல்லா இருக்கான், ஜாலியாக இருக்கான் அப்படின்னு எல்லாருமே சொல்லலாம். ஆனால் தனுசு ராசி என்பர்களுடைய மனதில் அவ்வளோ கவலைகளும் அவ்வளோ வேதனைகளும் இருக்கும். எதனால் அப்படின்னா, வெளியில் இவங்க சொல்ல மாட்டாங்க. மனதில் நிறைய விஷயங்கள் இவங்களுடைய எண்ணத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் வெளிப்படையாக இவங்க பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கமான உறவுங்கிட்ட மட்டும்தான் அதிகமாக வெளிப்படையாக பேசுவாங்க. இவங்களை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் இவங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த தனுசு ராசிக்கு எந்த உறவு ரொம்ப பக்கபலமாக இருக்கும், எந்த ராசிக்காரங்களாம் அவங்க செட் ஆவாங்க, செட் ஆக மாட்டாங்க, இந்த தனுசு ராசி என்பர்களை பற்றி ஒரு முழு தகவலுமே, அதாவது தொழில் எப்படி அமையும், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எந்த வயதில் நடக்கும், குழந்தை பாக்கியம் பொதுவாக எப்படி எந்த வயதில் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது, இதை பற்றின முழு தகவலுமே நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தனுசு ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் விழுந்தா எந்திரிச்சு ஓட தெரிஞ்சவங்க அப்படின்னே சொல்லலாம். கஷ்டத்தை பார்த்தும் மற்றவங்க செய்கிற இன்னல்களை கண்டும் துவண்டு போகாதீங்க. விழுந்த இடத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எழுந்து ஓட முடியாது. அதனால் உங்களுடைய இலக்கை நோக்கி ஓடுங்க. இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் இலக்கை நோக்கி பயணிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசிக்கு வெளியில் போகிறது, நண்பருங்க கூட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, சுதந்திரமாக முடிவெடுக்கிறது, தன்னம்பிக்கையாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குறது, புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ஒரு வீட்டில் ஒரு தனுசு ராசி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு தனுசு ராசியில் ஒரு குழந்தை பிறக்குது ஒரு குடும்பத்தில் அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு வளர்ச்சியை அந்த குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே பெற்றிருப்பாங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய பெற்றோர் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுடைய குழந்தை பிறந்த உடனே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நிலமோ அல்லது ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமோ அல்லது உங்களுடைய வீட்டில் அந்த குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சுப செய்தி நடந்திருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால இவங்க ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே நேரத்தில் நண்பர்களுமே ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் நேர்மையான குணம் கொண்டவங்க. அதே நேரத்தில் அவங்களும் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நல்ல அறிவாற்றல் நிறைந்தவங்களாகவும் உயர் சிந்தனை உடையவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசி என்பர்களை பற்றி ஒரே விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, தனுசு ராசி என்பர்கள் உனக்கு என்னடா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு ரொம்ப நேரம் வெளியில் எங்கேயாவது சுற்றிட்டு போகிறது, ரொம்ப பயணம் போகிறது, ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ ஒரு சுற்றுலா தலங்களுக்கோ போகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தனுசு ராசிக்கு இந்த மாதிரி வெளியில் போகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அந்த தனுசு ராசிக்கு ஒரே ஒரு இலக்கு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இலக்கை நோக்கி பயணித்தாங்கனாவே போதும். அவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் மைண்டுக்குள்ளே போட்டு குழம்பிக்கிட்டு இல்லாமல் எந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்களோ அதை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்கனாவே போதும். ஏன்னா தனுசு ராசி அப்படின்னாவே இந்த ராசி சின்னமே அவங்கள பற்றி சொல்லும். இந்த ராசி சின்னம் பார்த்திங்கன்னா வில்லம்பு. அந்த அன்பு எந்த இலக்கை நோக்கி போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்கனாவே போதும். இந்த காலகட்ட கிரக அமைப்பு கூட உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய சாதனைகளும் நீங்கள் செய்வீங்க. அதே நேரத்தில் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அதற்கெல்லாம் செவிசாய்ச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு இன்னும் தாமதமாகும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய இலக்கு உங்களுடைய ஆள் மனது என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. அடுத்தவங்க சொல்கிறத நம்பி அதன் பிரகாரம் ஓடுனீங்க அப்படின்னா ஒரு சில இடைஞ்சல்களாக தான் அது உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த தனுசு ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேகம் அதிகமாக செயல்படக்கூடிய ஒரு ராசி தான். மனதில் என்ன நினைக்கிறாங்களோ அதை
செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இடையில பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். ஆனால் தனுசு ராசி என்பர்கள் சாதாரண ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. மிகப்பெரிய உயரத்தை அடையணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை நோக்கி தான் பயணிப்பாங்க. வெற்றி வந்து ஒரு சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது. மிகப்பெரிய சாதனையாளர் லிஸ்ட்டில் நம்மளுடைய பேரும் வரணும். அந்த அளவுக்கு சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகமுள்ள ஒரு ராசி தான் அந்த தனுசு ராசி. அதனால் பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ஜோதிட பார்வையில் பார்க்கும்போது தனுசு ராசிக்கு ஏற்ற நட்பு ராசியாக இதெல்லாம் அமையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேசம், சிம்மம், தனுசு இதெல்லாம் நெருப்பு ராசி. அதனால் தனுசு ராசியும் வந்து நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ராசியாக இதெல்லாம் இருக்கும். அதோடு கூட மிதுனம், துலாம், கும்பம், காற்று ராசி இந்த ராசியுமே நம்மளுடைய தனுசு ராசிக்கு நல்லா செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மேசமும் சிம்மமும் வந்து தனுசு ராசியோட வேகத்துக்கு ஈடு கொடுக்கும். ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க. இவங்களும் தனுசு ராசி என்பவர்களும் ரொம்ப நம்பிக்கையாகவும் தைரியமாகவும் இருப்பாங்க. அதனால் நல்ல ஒரு புரிதல் உணர்வு ஏற்படும். இவங்க கூட ஒரு நட்போ ஒரு காதலோ அல்லது ஒரு வாழ்க்கை துணையோ அமைந்தாங்க அப்படின்னா பெரும்பாலும் ரொம்ப நாள் அந்த நட்பு அந்த வாழ்க்கை துணை இதெல்லாம் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் ரொம்ப நாளைக்கு அது நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்கு ஒரு முக்கியமான விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை பற்றி தான் அதிகமாக திங்க் பண்ணுவாங்க. அடுத்தவங்க சொல்கிறத அதிகமாக மைண்டுக்குள்ளே கொண்டுட்டு போக மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில இடைஞ்சல்கள் அந்த காலகட்ட கிரக அமைப்புகள் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் கொஞ்சம் மனது மாறும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சுய முன்னேற்றத்தில் அல்லது சுதந்திரத்தில் யார் வந்து தலையிடக்கூடாது, கட்டுப்படுத்த நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதிகமாக இந்த தனுசு ராசிக்கு அது கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய முடிவுகளில் கூட யாரும் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க கண்டிப்பாக யாருக்கும் எதிராக செயல்படக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எதிராக ஒரு சில ராசிகள்லாம் பெரும்பாலும் அமையறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம் இந்த பூமி ராசியெல்லாம் கொஞ்சம் இடைஞ்சலாக அவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி இவங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும். கடகமும் விருச்சகம், மீனம் இந்த நீர் ராசியும் கூட அப்பப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் கூட இந்த ராசிக்காரங்களாம் இருந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா அடிக்கடி அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வரும். உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் தெரிவிங்க. ஏன்னா இது நடக்காமல் இருக்காது. ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த ராசிக்காரங்களாம் இருந்தாங்க அப்படின்னா. இந்த தனுசு ராசி என்பவர்கள் முதல்ல எல்லாத்தையும் சரியாக திட்டமிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. சின்ன உரசல் இருந்தால் கூட அதே இடத்துல பட்டுன்னு அவங்கள பேசிடுவாங்க. அவங்களுடைய வார்த்தைகள் வந்து அந்த மாதிரி டக்குன்னு தடிமனான வார்த்தைகளை பேசிடுவாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தருடைய ராசியை வைத்து மட்டும் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள கட்டுப்படுத்த நினைக்காதீங்க. அவங்கள அதற்கு பதிலாக ஊக்கப்படுத்துங்க. அப்படி ஊக்கப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா தவறே செய்தால் கூட அவங்க நேர்மையான வழியில் போகிறதுக்கு உங்களுடைய ஊக்கப்படுத்துதல் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நேர்மையான வழியில் அவங்க செல்வாங்க. அதே நேரத்தில் நீ செய்யாதன்னு ஒரு விஷயத்தை அடிக்கடி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன அந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நான் அந்த விஷயத்தை செஞ்சு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. ஆனால் அதற்கு பதிலாக என்ன பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் ஊக்கப்படுத்துனீங்க, அதாவது கட்டுப்படுத்தாமல் ஓகே சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஊக்கப்படுத்தும் போது அந்த இடத்துல அவங்களுக்கே தெரியாமல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாற்றிப்பாங்க. நீ சூப்பர்பா, ஓகேப்பா, நேர்மையான வழியில் போ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களாகவே அந்த தவறை செய்யாமல் நேர்மையான வழியில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நீ செய்யாதன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது பெற்றோர்கள் பொதுவாக தனுசு ராசியில் பிறந்த பெற்றோர்கள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய வீட்லேயும் கூட தனுசு ராசி குழந்தைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கள செய்யாத அப்படின்னு அந்த விஷயத்தை அடிக்கடி சொல்ல வேண்டாம். அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பயத்து சொல்லும்போது தான் அது கரெக்டாக சொல்ல முடியும். பெரும்பாலும் இந்த தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25லேருந்து 35 வயதுக்குள்ளே திருமணம் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம்
பாக்கியம் அப்படிங்கிறதுக்கு திருமணமாகி 1 ஆர் 2 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் பெரும்பாலும் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு முன்னோர்களுடைய சாபம் கர்மா அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு முன்னோர்களுடைய சாபம் கர்மா இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஜோதிடத்தில் பார்க்கும்போது பித்ருதோஷம் பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னு தனுசு ராசி என்பவர்களுக்கு சொல்லுவாங்க. இதற்கும் தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து தான் சொல்ல முடியும். இருந்தாலும் பெரும்பாலும் நீங்கள் போய் ஜாதகத்தை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க. அமாவாசை தவறாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க. அதே நேரத்தில் முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கு நன்றி சொல்கிற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை மதித்து அவங்களுக்கு முடிந்த உதவிகளை இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பார்த்திங்கன்னா அது இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும். அதனால் நீங்கள் முடிந்தால் இந்த ஆடி மாதத்தில் கட்டாயம் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். குறிப்பாக ஆடி போகிறத்தன்னைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஆடி போகிறத்தன்னைக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்க. அது உங்களுக்கு இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும். இந்த காலகட்ட கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது தனுசு ராசிக்கு இந்த காலகட்ட கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் ஏற்ற இறக்கம் கொஞ்சம் இருக்கும். புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்படுவீங்க. ஆன்மீகத்தில் கொஞ்சம் சிந்தனை அதிகமாகும். ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு சென்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தனிப்பட்ட வாழ்க்கையில் சில புதிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். சின்ன சின்ன சவால்கள் அப்பப்போ மாறி மாறி வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசிக்கு வேலையில் தொழிலில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பொறியியல் சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அலுவலக வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். தொடக்கத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க. அந்த பணம் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பங்கு சந்தையில் கூட நீங்கள் பணம் போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த பங்கு சந்தையில் போதுமான மதிப்பீடு உயராமல் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த முதலீடில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெருசாக முதலீடு போடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது இந்த தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களை புரிந்து கொண்ட ஒரு நல்ல நண்பன் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருவாங்க. இந்த ஒரு சில உறவுகளால் ஒரு மனக்கசப்பு இருந்தது இல்லையா, அந்த மனக்கசப்பு நீங்கி ஒரு ஒற்றுமை பெறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். இந்த காலகட்ட சூழ்நிலை உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சின்ன சின்ன உடல் ரீதியான பாதிப்புகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படும். ஒரு சிலருக்கு செரிமான சம்பந்தமான கோளாறு வரலாம். ஒரு சிலருக்கு மன அமைதி கொஞ்சம் குறையிற மாதிரி ஒரு சூழல்லாம் ஏற்படலாம். அது வேலை செய்கிற இடத்துலையோ குடும்ப ரீதியாகவோ உறவுகள் ரீதியாகவோ சின்ன மன அமைதி குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. தியான பயிற்சி செய்யுங்க. நல்ல தூக்கம் வராது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு வைத்து பார்க்கும்போது சரியாக தூக்கம் வராத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தியான பயிற்சி செய்யுங்க. ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க. மனதில் இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாமே குறைந்து நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும் போது நல்ல ஆழ்ந்த உறக்கம் வரும். அதே நேரத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக கனவு கண்டிங்கன்னா பலிக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கனவு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்ட கிரக அமைப்பு தான். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இன்னும் நீங்கள் போகலை, இந்த ஆடி மாதத்தில் இன்னும் நீங்கள் போகலை அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. நெய்வேத்தியமாக ஒரு சர்க்கரையோ சர்க்கரை பொங்கலோ வைத்து வழிபட்டுட்டு வாங்க. கட்டாயம் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.